அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான இஸ்லாமிய பெருமக்களே, இப்ராஹிம் ஹலீலுல்லா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு தடவை தங்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்க்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இல்லை, அவங்களுடைய மருமகள் தான் இருக்கிறாங்க. மருமகளுக்கு தெரியல வந்தது யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மாமனாரை, நம்ம எப்படிம்மா இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம், மாப்பிள்ளை ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக எங்களை பார்த்துக்கிறது இல்லை, இங்கே ஒரே பெரிய சோதனையாகுது அப்படின்ற மாதிரி புருஷன் மேலேயும் ஒரு நன்றி உள்ள பேச்சாகவும் இல்லை, ரப்பு மேலேயும் ஒரு நன்றி உள்ள பேச்சாக இல்லை அவங்கக்கிட்ட. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நைட்டு உங்களுடைய கணவர் வந்தாருனாக்கா வாசக்காலை கொஞ்சம் மாற்ற சொல்லுமா அப்படின்ட்டு போயிட்டான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே, ஏங்க காலையில் ஒருத்தர் வயசான ஒருத்தர் வந்தாருங்க. அப்படியா, என்னம்மா சொன்னாங்க? உங்களை விசாரிச்சாரு, என்னெல்லாம் விசாரிச்சாரு, பேசணும், வாசக்காலை மாற்ற சொன்னார். அப்படியா அப்படின்ட்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அவங்க சொன்ன வாசக்கால் என்பது உன்னத்தான் அப்படின்னு சொல்லிட்டு தலாக் போட்டுட்டாங்க. வேறொரு நிக்காஹ் பண்ணாங்க. கொஞ்ச காலம் கழிச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மறுபடியும் மகனை தேடி வராங்க. தேடி வந்த உடனே வீட்டில் மகன் இல்லை, மருமகள் இருக்கிறாங்க. எங்கம்மா அவனுடைய கணவர்னு கேட்கும்போது அவர் வெளியில் போயிருக்காரு. எப்படிம்மா இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எங்களை சந்தோஷமாக வச்சுருக்கிறான், அல்லாஹ் எங்களை ரொம்ப கண்ணியமாக வச்சுருக்கிறான், அல்லாஹ் எங்களை ரொம்ப நிம்மதியாக வச்சுருக்கிறான், என்னுடைய புருஷன் என்னை நல்ல விதமாக பார்த்துக்கிறாரு சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நைட்டு உங்களுடைய கணவர் வந்தாருன்னு சொன்னாக்கா வாசக்கால் நல்ல விதமாக இருக்குது, இதை நல்ல விதமாக வச்சிங்க அப்படின்னாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு திரும்பி வந்த உடனே அவங்களுடைய நடந்த விஷயத்த மனைவி சொல்லும்போது, வந்தது என்னுடைய தகப்பன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவங்க சொன்ன வாசக்கால் என்பது நீ தான். அப்போது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா முதல் இருந்ததும் ஒரே நிலை தான், ரெண்டாவது இருந்ததும் ஒரே நிலை தான். ஆனால் அந்த முதல் மனைவி அவங்க அல்லாஹ் தனக்கு கொடுத்த அந்த நிலையை புரிந்து கொள்ளவில்லை. கனிமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்துரு இலா மன் ஹுவ தூனக், உலகத்துடைய விஷயத்துல உனக்கு யார் கீழே இருக்கிறாங்களோ அவங்கள பார்க்கணும். உனக்கு யார் கீழே இருக்கிறாங்களோ, நமக்கு மேல ஒருத்தர் ஒரு பென்ஸ் கார் வச்சிருக்கிறாரு, அதை பார்க்கக்கூடாது. நமக்கு மேல ஒருத்தர் ஒரு 6 கோடி ரூபாய் வீடு வச்சுக்கிறாரு, அதை பார்க்கக்கூடாது. நமக்கு கீழே உள்ளவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அப்போ கீழே உள்ளவங்கள பார்த்தா தான் நம்ம நிலைமை நமக்கு தெரியும். ரப்பு என்ன பரவாயில்லப்பா, எவ்வளோ நல்லா வச்சுக்கிறான்ப்பா. அல்லாமா சாதி ரஹிமஹுல்லாஹ் ஒரு தடவை அவங்க வாப்பா கிட்ட, வாப்பா எனக்கு புது செருப்பு வாங்கி கொடுங்க ரொம்ப அடம் பிடிச்சாங்களாம். வாப்பா வாங்கியே தரலையா. அப்போ அவங்க பக்தாதில் பள்ளிவாசலுக்கு தொலை போகும்போது பார்த்தாக்கா ஒரு 4-5 பேருக்கு காலே இல்லையா. அப்போ தான் அவங்க வாப்பா சொன்னாங்களாம், பார்த்தியாப்பா, அல்லாஹ் உனக்கு பல செருப்பாக கொடுத்துருக்குறான், பல பேருக்கு காலே இல்லை வாப்பான். அந்த மாதிரி அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியமத்தை கொண்டு நம்ம பொருந்தி கொள்ள வேண்டும். நமக்கு கீழே உள்ளவங்கள நம்ம பார்க்கணும். அடுத்த 2வது விஷயம், அல்லாஹ்வை புகழணும். லயின் ஷகர்தும் லஅஸீதன்னகும். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ், என்ன அல்லாஹ் நல்லா வச்சுக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ பார்த்தாலும் அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். எல்லா நிலையிலும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்ன நல்லா. எங்க நம்ம காசையில் நம்ம சும்மா இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். சலாமத்தான கண்ணு, சலாமத்தான காது, அல்ஹம்துலில்லாஹ் படுத்தா தூக்கம், இதெல்லாம் கொடுத்த பெரிய கிஃப்ட், பெரிய கிஃப்ட். எனவே நம்முடைய வீட்டில் அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய அபிவிருத்தியும் நிம்மதியும் சந்தோஷமும் வர வேண்டும் என்றால் அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் கொடுத்ததின் மீது அல்லாஹ்வை புகழ வேண்டும். நம்முடைய கணவன் மனைவி அந்யோன்யமாக கணவன் மனைவியை புரிந்து கொண்டு, மனைவி கணவனை புரிந்து கொண்டு, மனைவியிடத்திலிருந்து எந்த அளவுக்கு வருதோ அதை கொண்டு அவர் போதுமாக்கிக்கணும். கணவன் மூலமாக எந்த அளவுக்கு வருதோ அந்த விஷயத்தை கொண்டு மனைவி போதுமாக்கி கொள்ள வேண்டும். இந்த மாதிரி இருந்தாங்க சொன்னா அந்த வீடு அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமான வீடாக, ஜன்னத்துல் பைத்தாக இருக்கும் என்பது இந்த வரலாற்றின் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு உணர்த்துகிறான். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய குடும்பங்களை சந்தோஷமான குடும்பங்களாக ஆக்கி வைப்பானாக.